ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் ட்ரிக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம நிர்மல் 397 அதுக்குரிய கெஸ்ஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நேற்று கொடுத்ததில் நான் தெளிவாக நேற்று நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருந்துச்சு. இருந்தாலும் டைம் இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு நேரம் இல்லை. நேற்று நைட்டு கொஞ்சம் இணையதள சேவையில் பிரச்சனை இருந்ததுனால என்னால் வீடியோ போட முடியல நண்பர்களே. நேற்று ரிசல்ட் பார்த்திங்கன்னா 93-12 கார்னியா ப்ளஸுக்கு. அதுக்கு முன்னாடி நாள் 97-78, 9க்கு 9, 9க்கு 3, 7க்கு 1, 8க்கு 2, 93-12 அப்படிங்கிறது கார்னியா ப்ளஸ் நேற்று ரிசல்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நாள் ஸ்ரீசக்தியிலேருந்து ஆரம்பித்து 465, அதாவது 456 ஏ பேட்டர்ன் எப்படி வந்திருக்குன்னா ஏசிபி அப்படி வந்திருக்கு. அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி அப்படின்ற அந்த 978க்கு 789 பி போர்டு, அதாவது ஏசிபி. இந்த 50-50க்கு பிசிஏ. அதுக்கடுத்தது கார்னியா ப்ளஸில் பிசிஏ அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு இந்த பேட்டர்ன் அப்படி தான் இன்றைக்கி ரிசல்ட். இந்த ஒரு 3 நாள் ரிசல்ட் வந்த பேட்டர்ன் இது தான். அதாவது 6 4 5 6 7 8 9 1 2 3. ஓகேங்களா? இதில் இன்றைக்கி நிர்மலுக்கு என்ன மாதிரி கெஸ்ஸிங் வரப்போகுது அப்படிங்கிறத பார்த்தலாம். இதில் நம்ம என்ன தான் மிஷின் நம்பர் வச்சு எடுத்தாலுமே அதில் வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இப்போ இது ஒரு புது பேட்டர்னாக இருக்குது. நமது நண்பர்கள்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த டியர்லேருந்து அதுலேருந்து பவரில் எடுத்தால் வருதுங்க, அதே மாதிரி மிஷின் நம்பர் 77க்கு கூட்டினா வருது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளுக்கு சொன்னாங்க. இருந்தாலும் நான் ஃபாலோ பண்ணுறது இதுக்கு முன்னாடி இந்த 3னா 3க்கு என்ன மாதிரி இறங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம இது பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த பேட்டர்ன் அப்படி இருக்குது. சரி, இன்றைக்கி நம்மளோட கெஸ்ஸிங்கில் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா, ஏ போர்டில் 8, பி போர்டில் 9, சி போர்டில் 7. ஓகேங்களா? 8 9 7 அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏபிசி சிங்கிள் செட்டில் 756 775 977 அப்படிங்கிறது நம்மளோட கெஸ்ஸிங்கில் இருக்குது. 756, அதாவது இந்த இடத்துல நம்ம 3க்கு 7, 1க்கு 5, 2க்கு 6, 3க்கு 7, 1க்கு 7, 2க்கு 5, 3க்கு 9, 2 1, அதாவது 1க்கு 7, 2க்கு 7 டபுள்ஸும் வரலாம். ஏபியில் டபுள்ஸ் வரலாம், இல்லை பிசியில் டபுள்ஸ் வரலாம். 756 775 977 அப்படிங்கிறது நம்மளோட கெஸ்ஸிங்கில் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 4Dயில் பார்த்திங்கன்னா 87 56 ஆல் போர்டில் 3 அல்லது 7. ஓகேவா? ஏ போர்டில் இதில் டி போர்டில் 8, ஏ போர்டில் 7, பி போர்டில் 5, சி போர்டில் 6 அப்படிங்கிறது நான் கெஸ்ஸிங் கொடுத்துருக்கேன். ஓகேவா? உங்களோட கெஸ்ஸிங்கில் கணிப்புகள் இது இருந்தால் எடுத்துங்க. ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் 3 அல்லது 7. 4Dயில் சிங்கிள் செட்டில் 87 56 அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு செட்டு. இதில் ஏதாச்சும் மாற்றம் இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு பேட்டர்ன் எப்படி வந்திருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு வரிசையாக அந்த ரம்மி ஆடுற மாதிரி வரிசையாக நம்பர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. 1 2 3 7 8 9 4 5 6 அப்படிங்கிற மாதிரி வந்துகிட்டு இருக்குது ரிசல்ட்டு. அதனால தான் நான் இந்த விஷயங்கள் அப்படி சொல்கிறேன். உங்களோட கெஸ்ஸிங்கில் இந்த நம்பர்ஸ் ஏபிசியில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்மளுக்கு 4Dயில் 87 56 ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் 3 அல்லது 7 அப்படிங்கிறது நம்மளோட கெஸ்ஸிங்கில் இருக்குது. நம்மளுக்கு மெயினான ஏபிசியில் 8 9 7 நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். நான் ரொம்ப கம்மியாக தான் செட்டு இந்த மாதிரி கொடுப்போன்னு சொல்லிட்டு மொத்தமே 4 செட்டு தான் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கணிப்புகளில் இது இருக்குது ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு இந்த பேட்டர்ன் இப்படி தான் இருக்குது. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் ஓரளவுக்கு கிராஸ் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி இந்த ரிசல்ட் எல்லாத்தையும் ஓரளவுக்கு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். 3க்கு என்ன வச்சுருக்காங்க கார்னியா ப்ளஸுக்கு நிர்மல், 1க்கு என்ன வச்சுருக்காங்க, 2க்கு என்ன வச்சுருக்காங்கன்னு எடுத்து பார்த்தா இந்த பேட்டர்ன் தான் வருது. 8 9 7. உங்கள் கெஸ்ஸிங்கில் இந்த நம்பர்ஸ் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. சரிங்களா? இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். உங்கள் செட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த மந்த்லி சார்ட்டையும் ஒருத்தர் ரெஃபர் பண்ணிக்கிங்க. கரெக்டாக நம்மளுக்கு வின்வின் வரைக்கும் பவர் நம்பரில் வந்துட்டு இருந்தது. அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸில் நம்மளுக்கு வரிசையாக 4 5 6 7 8 9 1 2 3 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு வேளை இன்றைக்கி இதில் நான் சொன்ன மாதிரி 897 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். சரிங்களா? உங்களோட கெஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், என்னென்னு பார்த்துக்கலாம். அனைவரும் வெற்றி பெற நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஒரு முக்கிய தகவல் நண்பர்களே, நம்ம ஜேஎம் ஏஜென்சிஸில் புக்கிங் போட்டு யாருக்கெல்லாம் வின்னிங் அமௌண்ட் வரலையோ அவங்கெல்லாம் இன்றைக்கிக்குள்ளே உங்களுடைய நீங்கள் புக்கிங் போட்டது, நீங்கள் வின்னிங் ஆக வேண்டிய என்ன டீட்டெயில்ஸ் என்னங்கிறது நீங்கள் அவங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் கால் பண்ணி பேசுங்கள். நம்ம சேனல் மூலிமா அவங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யாருக்கெல்லாம் அமௌண்ட் வரல, என்ன மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே எங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்கள். நாங்கள் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். பெண்டிங்
பேமெண்ட் ஏதாச்சும் போகாமல் இருந்துச்சுன்னா அதையும் நாங்கள் வந்து கிளியர் பண்ணி தரோம் அப்படிங்கிற மாதிரி இது மூலிமா சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு யார் யார் எந்தெந்த நண்பர்கள் வந்து நீங்கள் டிக்கெட்ஸ் புக்கிங் போட்டு உங்களுக்கு வின்னிங் அமௌண்ட் வராமல் இருக்குது, இல்லை அவங்க ரெஸ்பான்ஸே பண்ணல, எதுவாக இருந்தாலும் இன்றைக்குள்ள உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். நம்மளும் தொடர்பு கொண்டு பேசியாச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்மளுக்கு வந்து யார் யாருக்கெல்லாம் வரணும், வின்னிங் அமௌண்ட் வரல, என்ன மாதிரி பிரச்சனை எதுவாக இருந்தாலும் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள் சார், நாங்கள் வந்து பேசுகிறோம் அவங்கள்ட்ட. அவங்களுக்கு என்னென்ன மாதிரி பெண்டிங் அமௌண்ட் இருக்குது, என்ன எது மோஸ்ட்லி எல்லாமே கிளியர் பண்ணிட்டோம், கொடுத்துருக்கோம். இருந்தாலும் யார் யாருக்கும் வரலனா அப்படின்னா நாங்கள் வந்து கண்டிப்பாக அதை செஞ்சு தரோம் சார் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க நண்பர்களே. சரிங்களா? அதனால் இன்றைக்குள்ள அவங்களுடைய நம்பர் வந்து நான் வந்து நம்ம குரூப்பில் அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் குரூப்பில் பார்த்து காண்டாக்ட் பண்ணாலும் சரி, இல்லை நான் கமெண்ட் பாக்ஸில் போடுறேன். அவங்க நம்பர்ஸுக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய வின்னிங் அமௌண்ட் என்னென்னலாம் வரலையோ அதெல்லாம் உடனடியாக கேட்டு நீங்கள் அவங்களுக்கு வந்து ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த தகவல் இது மூலிமா நான் சொல்லிக்கிறேன். அவங்கள்ட்டையும் நான் ஏற்கனவே பேசிட்டேன். ஸோ இதை நீங்கள் வந்து கால் பண்ணி அவசியம் இன்றைக்குள்ளே கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வின்னிங் அமௌண்ட் எவ்வளோ வருதோ என்ன டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கேட்டு அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் பேசிடுங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.